விஞ்ஞான சார்பாக அனைவருக்கும் வணக்கம். சிங்கிள் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிசம்பர் முதல் வாரத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம ரிவிஷன் பண்ண போறோம். ஸோ நீங்கள் TNPSC, TNUSRB, SSC, RRB எக்ஸாம் இது போன்ற போட்டி இருக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த கொஸ்டின் பேப்பருக்கான PDF லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதிட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். முதல் கேள்விக்கான ஆன்சர் சொல்கிறேன், அப்படியே செக் பண்ணி பாருங்க. உலக பருவநிலை பாதுகாப்பு மாநாடு COP28 எங்கே நடைபெறுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாநாடு வந்து துபாய் எங்கே நடைபெறுது? துபாய் என்பது இதுக்கு வந்து சரி. ஸோ அடுத்து உலக எய்ட்ஸ் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறதுன்றாங்க. உலக எய்ட்ஸ் தினம் வந்து டிசம்பர் 1 வந்து அனுசரிக்கிறோம். தமிழ்நாட்டின் முதல் பெண் கிராண்ட் மாஸ்டர் கண்டிப்பாக உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ பிரெக்னண்டோட சிஸ்டர் இருக்காங்க, அவங்க தான் அந்த பட்டம் வாங்கியிருக்காங்க. வைசாலி, அவங்க பேர் என்னது? வைசாலி. ஸோ அதே மாதிரி இந்தியாவின் 84வது கிராண்ட் மாஸ்டர் யாருன்றாங்க. ஸோ இந்த வைசாலி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க தான் இந்தியாவின் 84வது கிராண்ட் மாஸ்டர். ஸோ வைசாலி என்பதே சரி. ஸோ இவங்க வந்து பிரக்ஞானந்தாவோட சிஸ்டர் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ரைட்டா. ஸோ பிரக்ஞானந்தாவும் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வந்து வாங்கியிருக்காரு. ஸோ அண்ணன் தங்கச்சி என்ற முறையில் 2 பேரும் வாங்கினது இதுவே உலக லெவலில் முதல் முறை அப்படின்றதெல்லாம் வந்து குறிப்பிடுறாங்க. அதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து தேசிய மாசு கட்டுப்பாட்டு தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. தேசிய மாசு கட்டுப்பாடு தினம் வந்து டிசம்பர் 2 வந்து அனுசரிக்கிறாங்க. இந்திய கடற்படை தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? ஸோ இந்திய கடற்படை தினம் என்பது டிசம்பர் 4 வந்து அனுசரிக்கிறாங்க. சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறதுன்றாங்க. அது டிசம்பர் 3 வந்து அனுசரிக்கிறாங்க. சமீபத்தில் நடந்த தேர்தலில் வெற்றி பெற்று தெலுங்கானா முதல்வராக பதவியேற்று உள்ளவர் யார் அப்படின்றாங்க. ஸோ தெலுங்கானா மாநிலத்தின் முதல்வர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த சில தேர்தலில் அதில் வெற்றி பெற்று ரேவந்த் ரெட்டி அவர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. இதில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கு. ஸோ மற்ற மாநிலங்களில் வந்து பிஜேபி வெற்றி பெற்றிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 மாநிலங்களுக்கு தேர்தல் நடந்தது. ஸோ நீங்கள் அந்த 5 மாநில தேர்தலை பற்றியும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எந்தெந்த மாநிலத்துக்கு இப்போ புதுசாக முதல்வர் வந்து பதவி ஏற்றிருக்காங்க, யார் வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் ஜஸ்ட் ஒரு கேள்வி, சாம்பிளுக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். ஸோ அடுத்து ஜூனியர் உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில் பாயல் அப்படின்றது யாருன்னா நம்ம இந்திய நாட்டை சேர்ந்தவர் தான். இவர் என்ன பதக்கம் வந்து வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஸோ இவர் வந்து தங்க மெடல் வாங்கியிருக்காரு. ஸோ தங்கம் வந்து வாங்கியிருக்காரு ஜூனியர் உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில். சமீபத்தில் சென்னையை தாக்கிய மிக்ஸாம் புயலுக்கு பெயர் வைத்த நாடுன்றாங்க. இது ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் ஒரு டைம் வந்து பார்த்துக்கோங்க. என்ன அப்படின்னா எல்லாமே புயல் வருது போகுது, ஆனால் இந்த புயல் வந்து பெரும் பாதிப்பை வந்து சென்னையில் வந்து பண்ணியிருக்குது, ரைட்டா. ஸோ அதனால் இந்த புயல் சம்மந்தமாக ஏதாவது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மிக்ஸாம் புயலுக்கு வந்து பேர் வச்சது பார்த்தீங்கன்னா மியான்மர் நாடு வந்து வச்சுருக்காங்க, ரைட்டா. சரி, அடுத்தது சமீபத்தில் யுனெஸ்கோவின் கலாச்சார பாரம்பரிய பட்டியலில் சேர்ந்துள்ள கர்பா நடனம் ஒரு பாரம்பரிய நடனம். எந்த மாநிலத்தின் பாரம்பரிய நடனம்? இந்த கர்பா நடனன்றது எந்த மாநிலத்தோட பாரம்பரிய நடனம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த கர்பா நடனம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குஜராத் மாநிலம் இருக்கு இல்லையா, இந்த மாநிலத்தோட பாரம்பரிய நடனம். ஸோ அதுதான் வந்து யுனெஸ்கோவின் கலாச்சார பாரம்பரிய பட்டியலில் வந்து இதை சேர்த்துருக்காங்க, ரைட்டா. சரி, ஓகே. நீங்கள் TNPSC Group 2, Group 4 மற்ற ஏதாவது போட்டிக்கு இருக்கலாம் நீங்கள் படிக்கிறீங்க, உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னா நீங்கள் அப்போ உங்களுடைய ஃபோனில் ப்ளே ஸ்டோர் இருக்கும் இல்லையா, அதில் போய்ட்டு நம்மளுடைய Winxclass அகாடமி மொபைல் ஆப்பில் டவுன்லோட் பண்ணி அதில் வந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ஸ்டடி மெட்டீரியல் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ரைட்டா. சரி, ஓகே. ஸோ அடுத்தது பிரிட்டனை பின்னுக்கு தள்ளி உலக அளவில் இந்தியாவின் பொருளாதாரம் எத்தனையாவது இடம் பிடித்துள்ளது அப்படின்றாங்க. ஸோ 2021 கடைசி 3 மாத நிலவரம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை ஏன் சார் இப்போ சொல்கிறீங்க அப்படின்னா நம்ம பிரிட்டன் வெள்ளைக்காரன் இருக்கான் இல்லையா, ஸோ அவன் நம்மளை அடிமை வச்சுருந்தான். அப்போ அவனோட பொருளாதாரத்தை தாண்டி நம்ம வந்து ஒரு படி மேலே போயிட்டுங்க அப்படின்றது நமக்கு ஒரு பெருமையான விஷயம். பத்திரிகையில் வந்து இதுதான் ஹைலைட் பண்ணி பிரிட்டனை முந்தி சென்றது இந்தியா அந்த மாதிரிலாம் வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உலக லெவலில் இந்திய பொருளாதாரம் வந்து 5வது இடம், உலக லெவலில் பொருளாதாரத்தில் 5வது இடம் அப்படின்றது தான் இதுக்கு வந்து சரி. இந்தியா மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் திட்டம் ககன்யான் திட்டம் எந்த ஆண்டு செயல்படுத்த உள்ளது அப்படின்றாங்க. ஸோ ககன்யான் திட்டம் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா 2025 வந்து செயல்படுத்துறதா வந்து சொல்கிறாங்க, ரைட்டா. அது மட்டும் இல்லாமல் 2035க்குள்ளே, ரைட்டா, இந்தியாவுக்குன்னு தனியாக ஒரு விண்வெளி மையம் அமைக்கிறதுக்கு முயற்சிகள் செய்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்போ சந்திரயான் 3 வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நிலவோட தென் துருவத்தில் வந்து நம்ம வந்து தரையிறக்கியிருக்கோம். கண்டிப்பாக வந்து சந்திரயான் 3 பற்றி கேள்விகள் கேட்பாங்க, அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரைட்டா. ஸோ விண்வெளி சம்பந்தமாக இதுக்கப்புறம் வந்து கொஸ்டின் வரும். சமீபத்தில் உலக பாரம்பரிய நீர்ப்பாசன கட்டமைப்புக்கான விருது ICIDன்னு சொல்லுவாங்க, வீராணம் ஏரியை வந்து பெற்றிருக்கு. இந்த வீராணம் ஏரி எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். ஸோ வீராணம் ஏரி அப்படின்றது கடலூர் மாவட்டத்தில் இருக்குது.
சமீபத்தில் காலநிலை நடவடிக்கை வலுப்படுத்துதல் என்ற தலைப்பில் 6வது உலக பேரிடர் மேலாண்மை மாநாடு எங்கே நடந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டில் வந்து நடந்திருக்கு. உத்தரகாண்டில் குறிப்பாக சொல்ல போனால் டேராடோனில் வந்து இந்த மாநாடு வந்து நடந்திருக்கு. டேராடோன் என்பது இதுக்கு வந்து சரி. ஸோ அடுத்தது சமீபத்தில் உத்தரகாண்ட் மாநிலத்துக்கு ஒரே நேரத்தில் எத்தனை தயாரிப்புகளுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்படுறாங்க. இப்போ ரீசெண்டாக புவிசார் குறியீடு கொடுத்தாங்க, பல்காக வந்து கொடுத்துட்டாங்க நிறைய பொருளுக்கு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒரு பொருள் 2 பொருள் 5 பொருள் 4 பொருட்கள் தான் புவிசார் கொடுப்பாங்க ஒரு டைமில். ஆனால் உத்தரகாண்ட் மாநிலத்துக்கு 18 பொருளுக்கு ஒரே டைமில் வந்து புவிசார் குறியீடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 18 பொருட்கள் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தோம்னா நான் வந்து சொன்னேன்னா வந்து லேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அந்த பேரெல்லாம் கொஞ்சம் அந்த அவங்களுடைய பாஷையில் இருக்குது, நம்ம தமிழ் இல்லை. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், பெருநாக் தேயிலை, மாண்டுவா, ஜாங்கோரா, ககாட் பருப்பு, சிகப்பு அரிசி, பிளாக்பட்டு, மால்டா பழங்கள், அமரநாத் தண்டுக்கீரை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அல்மோராவின் லக்கோரி மிளகாய், அப்புறம் துவரை பருப்பு, ப்ரான்ஸ் ஜூஸா, அப்புறம் சிறுங்காஞ்சூரி கண்டலி இலை, நைனிடால் மெழுகுவர்த்தி, ரங்வாலி பிச்சோடா, ராம்நகரின் லிச்சி, நைனிடாலின் பீச் பழம், சமோலி முகக்கவசம், அப்புறம் உத்தரகாண்ட மரக்கலை வேலைப்பாடுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மொத்தம் 18 கொடுத்துருக்காங்க. இப்போ நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு வந்து புரியாது, அதாவது டக்குனு மனசில் பதியாது. இதை நீங்கள் எழுதி வச்சுக்கிறது நல்லது. நான் எழுதி தான் வச்சுருக்கேன். நீங்களும் வந்து ஒரு நோட் போட்டு 18 பொருட்கள் என்ன பண்ணுறது எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து எத்தனை பொருட்கள் வாங்கிச்சுலாம் கேட்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு பொருளை கொடுத்து எந்த மாநிலத்தில் புவிசார் குறியீடு வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ அதனால் அந்த பொருட்கள் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட்டா? சரி, இப்போதைக்கு 18 பொருளுக்கு ஒரே டைமில் கொடுத்துருக்காங்க. இதே வந்து பல்காக கொடுத்து இதுதான் ஃபஸ்ட் டைம்ன்றதும் சொல்கிறாங்க. சர்வதேச சிவிங்கி புலி தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறதுன்றாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 4 உலக மண் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறதுன்றாங்க. ஸோ அது வந்து டிசம்பர் 5 உலக மண் தினம் டிசம்பர் 5. ஓரின சேர்க்கைகளே அந்த சேர்க்கைக்கு திருமணத்தை அங்கீகரித்த முதல் தெற்காசிய நாடு எதுன்றாங்க. இது வந்து பத்திரிகையில் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேபாளம் இது வந்து அங்கீகரிச்சிருக்காங்க, சட்டப்பூர்வமாக அங்கீகரிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரைட்டா? ஸோ நேபாளம் என்பது சரி. பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டம் எந்த ஆண்டு வரை நீட்டிக்கப்படும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது அப்படின்றாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2028 வரைக்கும், மேலே ஒரு 5 வருஷத்துக்கு வந்து கூட்டியிருக்காங்க. 2028 வரைக்கும். இது என்ன அப்படின்னா, இந்த கொரோனா டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரேஷன் பொருளை வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுத்தாங்க. ரைட்டாக ஒரு 5 கிலோ உணவு தானியங்கள் வந்து மத்திய அரசு வந்து இலவசமாக வந்து கொடுத்துச்சு. ஏற்கனவே வந்து மானிய விலையில் வந்து கம்மி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அது இல்லாமல் ஒரு 5 வருஷம் எக்ஸ்ட்ராவாக 5 கிலோ எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருந்தாங்க. அது காரணமே என்னென்னா இந்த கொரோனா பேண்டமிக் வந்தது இல்லையா? ஸோ அதனால் வந்து இதை கொடுத்தாங்க. 2020 தொடங்கினாங்க இந்த திட்டத்தை. இது மேலும் ஒரு 5 வருஷத்துக்கு நீட்டிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. மேலும் ஒரு 2028 வரைக்கும். ரைட்டா? இப்போ 2023, 24, 25, 26, 27, 28 ஒரு 5 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரைட்டா? இது என்ன திட்டம் அப்படின்றது தெரிஞ்சுங்க. இதுக்கு பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டம்ன்றது இந்த ரேஷன் கார்டில் பொருட்கள் கொடுக்குறது திட்டம். ரைட்டா? ஏழை மக்களுக்கு. சரி, ஸோ கடைசி கேள்வி உங்களுக்கான கேள்வி. இப்போ நம்ம இந்த வைசாலி அவர்களை பற்றி பார்த்தோம். அவங்களுடைய பிரதர் தான் வந்து இந்த பிரக்ஞானந்தா அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ பிரக்ஞானந்தாவும் வந்து கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வாங்கியிருக்காருன்றது நமக்கு தெரியும். இவர் வந்து எத்தனையாவது கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வந்து வாங்கியிருக்கார் அப்படின்றது தான் உங்களுக்கான கேள்வி. ஸோ தமிழ்நாட்டை சேர்ந்த சதுரங்க வீரர் பிரக்ஞானந்தா இந்தியாவின் எத்தனையாவது கிராண்ட் மாஸ்டர் அப்படின்றது உங்களுக்கான கேள்வி. எத்தனையாவது கிராண்ட் மாஸ்டர் அப்படி தெரிஞ்சது அப்படின்னா ஸோ நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் முன்னே வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான பிடிஎஃப் இருக்குது. அதுக்கு மட்டும் இல்லாமல் 2023 கரண்ட் அஃபேர்ஸ்க்கு தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டு நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருப்போம். வின்எக்ஸ்கிளாஸ் அகாடமியில் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் 2023 அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பண்ணணும், ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னா அந்த பிளேலிஸ்ட்டை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.